பீஸாக வெட்டி குக்கரில் போட்டு பாட்டாக வேக வச்சுருக்காங்க நாய். நாயோட பர்பஸ் முடியக்குள்ளேயே இந்த லேடி வந்து படமாக தான் இருக்கும். கூகுளை பயன்படுத்தி எப்படி கொலை செய்யலாங்கிறத கூகுளை பார்த்துருக்காங்க. அந்த கேப்பில் தான் இவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் மேலே போலீஸ் ஈஸியாக டார்கெட் சந்தேகம் இல்லை. ஒட்டுமொத்த பாடியை கிடைச்சாரு எப்படி சார்? ஆமாம். இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்போ என்ன வழியாகுது? ஓகே கூகுள் தான். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அண்டை மாநிலமாக இருக்கிற தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கடந்த 18ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இது மாதிரி என்னுடைய மகளை காணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. விசாரணை அப்படி பார்த்தா அவருடைய கணவரை குருமூர்த்திங்கிறவர் எக்ஸ் ஆர்மி அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமாக போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அதாவது உங்களுக்கே சவாலான வழக்காக கூட இருக்கலாம். இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, தன்னோட மகளை காணுன்னு இயல்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காணும் என்ன இப்போ 18ஆம் தேதி பொங்கல் அரைவல் டைம், சீசன் டைமு. போலீஸ் இயல்பான விசாரணை தான் மேற்கொள்கிறாங்க. புட்டவெங்கடா மாதவி அவங்க பேர். 35 வயசு மதிக்கிறதவர், 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது. கணவர் வந்து எக்ஸ் ஆர்மி குருமூர்த்தி அவர் பேர். அவர் ஓய்வு பெற்ற இராணுவத்திலிருந்து வீட்டில் இருந்ததோட்டு சந்தேகம் அடைஞ்சு பொண்ணை காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் இயல்பாக விசாரிக்குது. இல்லை அவளுக்கு வந்து தப்பான பழக்கம்லாம் இருந்துச்சு, அவள் யார் கூடயும் போயிட்டாங்கிற மாதிரி இவர் சொல்ல போகிறாரு. சரி, யார் கூட போயிருந்தாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்லப்பா, நீ யாரும் கொடுக்கல அப்படின்னு காவல்துறை தன்னோட முதல்கட்ட விசாரணை விசாரிக்கிறாங்க. அப்புறம் இந்த கிடுக்குப்படி விசாரணைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா ஊர்லேயும் ஒரே ஸ்டைல் தான். அப்புறம் போட்டு விசாரித்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்குது. இந்த வேற மாதிரி சொல்கிற மனிதத்தன்மை அற்ற செயலாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காரு, இது கூகுள் உதவி நாடிருக்காரு. எதுக்கு தான் கூகுள் உதவி நாடுறது இல்லாமல் போயிட்டு மேப் பார்க்க பயன்படுது. ஆமாம், எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு கூகுள் பயன்படுது. ஆனால் அதை கெட்டதுக்கும் அதை பயன்படுத்திட முடியாது. அதோடு தான் விஞ்ஞான வளர்ச்சியை கண்டு நான் பயந்து சில விஷயங்கள் பேசுவேன். இந்த ஏஐ எல்லாம் கண்டு எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயமாக இருக்கும். என்ன வேணால் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியும். யார் கண்டிப்பாக சார். கூகுளை பயன்படுத்தி எப்படி கொலை செய்யலாங்கிறத கூகுளை பார்த்துருக்காப்புல, யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருக்காது. போட்டு கொலையை பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு டாக் எடுத்து, ஒரு ஸ்ட்ரீட் டாக் எடுத்து அதை கொலை பண்ணியிருக்காப்புல. அதே ஸ்டைலில் பேட்டர்னில் கொலை பண்ணி அந்த உடம்புல உள்ள முடியெல்லாம் வைன் பண்ணிவிட்டு, அயன் பாக்ஸை வச்சு வைண்டிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பீஸாக வெட்டி குக்கரில் போட்டு பாட்டாக வேக வச்சிருக்காப்புல அந்த நாயை. ஏன்னா ஒரு நாயை வேக வைக்கிற அளவுக்கு குக்கர் பத்தாது நம்ம. ஆமாம், அதுலேயும் பெருசு வாங்கிட்டு வந்துருக்காப்புல. பெருசு வாங்கிட்டு இருந்தாலும் பெரிய 20 லிட்டருக்கு மேலெல்லாம் வந்துடாது குக்கர். ஆமாம், பாட்டாக வேக வச்சு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்காரு. அதுக்கு போய் மிக்சி வாங்கியிருக்காரு. ஏன்னா மிக்சி வந்து லோடெல்லாம் தாங்காது. எலும்புலாம் போட்டு நாய்க்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காப்புல. அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார், நாய்க்கே இவ்வளோ தேவைப்படுதுன்னா அப்போ மனுஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டு. ஐடியா வந்தோன்னா இந்த அதுக்குன்னு இந்த கிரைண்டர், ஒரு கவுத்து மூடுற கிரைண்டர்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கவுத்து மூடுற இதில் வச்சுருப்பாங்க கேட்டீங்களா? ஆமாம். இவ்வளவும் இந்த நாயோட பர்பஸ் முடியக்குள்ளேயே இந்த லேடி வந்து படமாக தான் இருந்திருக்கு. அப்படியா? 4 நாள் இதை டெமாலிஷ் பண்ணியிருக்காரு. இந்த லேடியை 4 நாள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக. கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜி பேஷண்ட் தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. பாத்ரூமில் வச்சு கொண்டு இருக்காரு. பாத்ரூம் அடிச்சு கொண்டுருக்காரு. எப்படி சார்? ஆமாம், அடித்து கொண்டுட்டு பாத்ரூமில் வச்சு கொண்டுட்டு தலைமுடியெல்லாம் வந்து வைனிங் போட்டு வைன் பண்ணிவிட்டு நெருப்பு வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் பீஸாக வெட்டி எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லாகவே கழித்து 4 நாளாக வேக வச்சுருக்காரு. அதை பாட்டாக முதல் நாள் ஒரு பாட்டு வேக வைக்கிறது, அதை போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு மறுபடியும் போட்டு அரைக்கிறது. எலும்பெல்லாம் மிக்சியில் போட்டு சுத்தமாக கம்ப்ளீட் மிக்சி. அந்த கவுத்து முறை கிரைண்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துட பாருங்க, அதில் முதல்ல அதை போட்டு கொஞ்சோண்டு கிரைண்ட் பண்ண பிறகு கடைசி ஃபைனல் கிரைண்ட் தான் மிக்சி போட்டு ஃபுல்லாக அரைச்சி அதுக்கு பிறகு பாயில் பண்ணி எரித்து கொண்டு போய் அப்படியே காவா ஓரத்தில் அப்படியே பவுடர் ஆக்கிட்டு வீசிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் இப்படியே ஸ்டெப்பாக 4 டேஸ் முடிஞ்சிருக்கு ப்ராசஸ். முடிஞ்ச பிறகு தான் இவங்க அப்பா அம்மா புகாரில் இவரை கைது பண்ணுறாங்க. இந்த 2 குழந்தைகள் எங்கே இருந்துச்சு? அந்த 2 குழந்தைகள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. ஏன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம், அது லீவ் வேறு, பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அம்மானா இந்த மாதவியோட அம்மா வீட்டுக்கு. ஆமாம், அம்மாச்சி அம்மா தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அங்கே இருந்திருக்காங்க. அந்த கேப்பில் தான் இவர் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் மேலே போலீஸுக்கு ஈஸியாக டார்கெட் சந்தேகம் வந்துட்டு. காணும்னா எங்கே அப்படின்றது இருக்குல்ல. ஆனால் இதை பொறுத்தவரையிலையும் இது எப்படி சொல்கிறதுனா, இந்த வழக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டடி பண்ணுறது இந்த வழக்கெல்லாம் தெரியல எனக்கு. இப்போ இவரோட ஒப்புதல் வாக்குமூலம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க போலீஸ். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் தண்டனை கொடுக்கணும், வேறு வழியும் கிடையாது. இதில்
வேறு ஐ விட்னஸ் கிடையாது. நாங்கள் கொண்டு போய் கரைச்சாரு போட்டாருங்கிறதுக்கு விட்னஸ் ஏற்றி இல்ல ஒட்டுமொத்த பாடியும் கரைச்சிட்டாரு எப்படி சார்? முடிஞ்சது. ஒட்டுமொத்த பாடியும் இல்ல டெமாலிஷ். வெளியில கொண்டு போகும்போது கொண்டு வரும்போது ஏதாவது அக்கம் பக்கத்துல யாரும் பார்க்கலையா? இவ்வளோ பெரிய உருவம் இருக்குங்க. நம்மளை அடிச்சா எவ்வளோங்க கைப்பிடி சாம்பலுக்கு தானே நம்ம தேடுறோம். பார்த்தது இல்லையா எலக்ட்ரானிக் கார்டு இந்த பயோஸ் தகன மையம் இருக்குல்ல, அதை ஆமா. வச்சு ட்ரேல தள்ளலாம் எவ்வளோ வருது மிச்சம். விரவோட எரிஞ்சாலே இவ்வளோ தாங்க தேரும். ஒரு 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 அரை பக்கெட்டு கூட நம்ம வரமாட்டோம். அதான் இந்த ஆட்டம் போட்டு சாம்பிளுக்கு ஒரு இதுல மண்மனை அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் தேரும். நீங்கள் சுடுகாட்டு பக்கம் போனதில்லை எதுவுமே இருக்காதுங்க அடுத்த நாள். ஏதாவது எரியாத எலும்புகள் ஸ்கல்லே எரிஞ்சு போகுங்க. இந்த அவ்வளோ விரவுல மண்டவோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது எரிஞ்சு போயிடும். மூட்டு எலும்பு சில ஸ்டெராய்டு அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு சில எலும்புகள் எரியாமல் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக கால்சியம் ஏறி இருக்கும். அது எரியாது. இந்த மூட்டை எலும்பு சில இடங்கள் மற்றபடியெல்லாம் எரிஞ்சிடும். வேக வச்சுட்டா என்னங்க இருக்குது அதில்? வெந்துட்டா என்ன இருக்குது? ஆட்டுக்கறி மாரி தான், மாட்டுக்கறி மாரி தான். வெந்துட்டா என்ன இருக்குது அதில்? இவ்வளோ பெரிய மாடு வெந்துட்டா என்ன இருக்குது அதில்? கடிச்சு சாப்பிட முடியுதில்ல. அது முதல்ல அந்த கடிச்சு சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்புறம் க்ரஷ் பண்ணி அவன் மறுபடியும் எரிச்சிட்டா அதில் என்ன இருக்க போகுது? இல்லை ஒன்றுமே இருக்காது அதில். எல்லாம் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்குகள்லாம் என்னத்தை ஒன்று நடத்துறது? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த மனைவியை கொண்டதுக்கு முன்னாடியே நாய் வச்சு ட்ரை பண்ணியிருக்கானா சார்? நாயை வச்சு முதல் நாள் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ட்ரை பண்ணும்போது அந்த பாடி பாடி இருக்கு இருக்கு. பாடி இருக்கு. இது ஃபைனல் டிஸ்போஸ் பண்ணுற ஐடியாவுக்கு தான் அந்த நாயை வச்சு ட்ரையல் பண்ணியிருக்காரு. ஏன்னா வீட்டில் ரெடி வச்சுட்டு நீ எப்படி நாயை வச்சு ட்ரை பண்ண முடியும்? அதானே. ஆமா. நியூஸ் வந்து வேறு மாறி மாறி வருது. நான் 4 நியூஸ் அனலைஸ் பிறகு இதை சொல்கிறேன். வீட்டில் இப்போ ஒரு ஆளை வச்சுட்டு நீ எப்படி நாயை கொண்டு ட்ரை பண்ண முடியும்? அதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பா. இப்போ நாயை கொண்டு டிஸ்பாச் பண்ணுறதுனால குறைச்சலாம் ஒரு 3 மணி நேரம் ஆகும்ல. கறி வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல ஆமா. குக்கரில். அப்போ 3-4 மணி 10 நேரம் விசில் போடணும். அதுக்கு பிறகு தான் போய் குக்கர் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இவ்வளவையும் இந்த குருமூர்த்தி பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிருக்காரு பாருங்க. இல்ல மனைவியை துண்டு துண்டா வெட்டும்போது ஃபுல்லா வீடு ஃபுல்லா ரத்த கரையா இருக்குமா சார்? பாத்ரூமில் வச்சு பண்ணது தானே. பாத்ரூம்லாம் முன்னாடி வந்து வெளியில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய கிராமங்களில். ஆமா ஆமா. இப்போ நகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரைனேஜோட சீப்பேஜோட கனெக்ட் பண்ணி எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பிளட்டில் எவ்வளோ கோழி ரத்தம், எவ்வளோ ஆட்டு ரத்தம், எவ்வளோ மாட்டு ரத்தம் அதில் போகுது, அதில் என்ன தெரிய போகுது? அதில் ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் இவ்வளவு மிலிட்ரிக்கார் வேற நல்ல உடம்பு பலம் பாடி கட்டோட இருப்பாரு. பாடி கட்டோட இருந்திருக்கும். இல்லாட்டி செய்ய முடிஞ்சிருக்குல்ல. ஒரு ஒரு சந்தேகத்தில் வந்து இப்படி இவ்வளோ ஒரு கொடூர தண்டனை. 2 பிள்ளைகள் அனாதை நிற்கிது. அவங்க ஆத்தா பாட்டி எவ்வளோ நாள் வளர்த்துற போகிறாங்க? என்ன சொல்கிறேனே, உங்களுக்கு பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அதான் நல்லதும் கூட. போட்டு ஒருத்தர் கொலை பண்ணுறதுனால எந்த தீர்வும் இங்கே ஆகாது. இல்லை சார் 4 நாளா ஒரு நாயை கொன்று அதை துண்டு துண்டா வெட்டி அது ஒரு ப்ராசஸ். இங்கிட்டு மனைவியை கொன்று துண்டு துண்டா வெட்டி அது ஒரு 4 நாள் போயிட்டு இருக்கு. நாயை முடிச்சுட்டு தான் மனைவிட்ட இறங்குறாரு. ஓ, நாய் வந்து 1 டே ப்ராசஸ். அது பாக்கி 4 டேஸ் மனைவிக்கான ப்ராசஸ் தான். அது நாய் ஒரு நாளில் முடிஞ்சுது. இல்லை எப்படி சார் என்ன மனநிலை இருந்திருப்பாரு? அது என்ன மனநோய் ஆயிருக்கும். மனநோய் ஆகிட்டு சந்தேகப்படுறவனே முதல்ல மனநோய் தாங்க. ஒரு விஷயத்தை சந்தேகப்படுறீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் சைக்காட்டிஸ்ட் மனநோய் தான். பூட்டிட்டு ரொம்ப தூரம் நீங்கள் ஜேர்னி ஆனது பிறகு திரும்பி போயிருக்கீங்களா? பூட்டியாச்சா இல்லையான்னு பார்க்குறது அதுவே கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி தான். அது நீங்கள் அந்த சைக்காலஜி புக்கில் படிச்சிங்கன்னா தெரியும். நான் எம்ஏல எனக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சு. அது ஒரு விதமான ஒரு ஆஃப் சென்ஸ் நம்ம அமைதியாக வருது. அது மூளை இந்த உடம்புலே வந்து ரொம்ப அருமையான ஆர்கன் எதுனா மூளை தான். இங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல மனசு போல வாழ்க்கைப்பா அப்படின்னு. ஆமாம். என்ன மனசுன்னு ஒரு ஆர்கனே கிடையாது நம்ம உடம்புல. மூளை தான். மூளை நீங்கள் சொல்கிறபடி தான் அது கேட்கும். மூளையை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே ஆர்கனே கிடையாது. ஆனால் மூளை எல்லா ஆர்கனையும் கட்டுப்படுத்துது. கண்ணை சிமிட்டுறேன்னா இது மூளை சொல்லி தான் நான் சிமிட்டுறேன். கையை தூக்குறேன்னா அது மூளை சொல்லி தான் நான் தூக்குறேன். ஆனால் மூளையை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்கனே கிடையாது நம்ம உடம்புல. கண்டிப்பாக. மற்ற உறுப்புகள் எல்லாம் மனசுங்கிறது மூளை தாங்கிறீங்களா? அப்படி மற்ற உடம்பு மனசுங்கிறது மூளை தான். பிரெயினில் தோன்ற என்ன அலைகள் தான் உன்னோட மனசு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? அகம் என்பது உன்னுடைய மூளை தான், மனநிலை தான். இப்போ மூளையை கட்டுப்படுத்துகிற ஆர்கன் எது தெரியுங்களா? ஒட்டுமொத்த உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுமே மூளையை கட்டுப்படுத்துகிற ஆர்கன் தான். ஓ, எல்லாமே இங்கே இறச்சி பிளட் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் மூளைக்கு. வாட்டர் போகணும், காற்று போகணும், எல்லாம் போனால் தானே பிரெயின் வேலை செய்யும். சாப்பாடு வேறு வேணும், எல்லாமே பிரெயினுக்கு வேணும். நீ சாப்பிடாம டயர்ட் ஆகிட்டுனா நீ டயர்ட் ஆகலை, பிரெயின் டயர்ட் ஆகிடுது, சோர்ந்து போயிடுது, அவ்வளோதான். தண்ணி குடிக்கலாம் டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ எவ்வளோ ஒரு விசித்திரமான படைப்பு நம்ம உடம்புல இருக்கிறது. கண்டிப்பாக. அப்போ அந்த மூளையில் சில பிரச்சனைகள் உருவாகுது. மூளை வந்து ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி வச்சுங்க, அது உள்ளே இருக்கணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்சைம் வேறு மாதிரி சுரக்குதுன்னா என் கட்டாயம் மருத்துவரை போய் பார்த்தே ஆகணும். நிச்சயமாக சொல்கிறேன், படிக்கிறதுலேயே அருமையானது சைக்காலஜி படிப்பு தான். மருத்துவர்கள் ரொம்ப அருமையான மருத்துவர்கள் நம்ம அதிகமாக தேவைப்படும். ஏங்க இன்றைக்கி அவங்க தாங்க நம்பர் 1. இங்கே ருத்ரன்னு சொல்லிட்டு உடம்பாக்கத்து பேக் சைடு ப்ரௌன் சார் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். விடிய காலம் 3 மணிக்கு போட்டு 4 மணிக்கு புக்கு முடிஞ்சிடும். அதுலேயே 300 பேஷண்ட்டு. நீங்கள் வந்து நமக்கான உளவியல் பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் போகணும்.
சந்தேகம் வர்றது உளவியல் பிரச்சனை. இல்ல சார், தன் மனைவியே என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அது வெட்டும் போது அவனுக்கு தோணாதா சார்? அந்த அளவுக்கு கொடூரமான ஆளா அப்படி? அதாவது வெட்டும்போது அப்படிங்கிறது தான் செய்யும் செயலுக்கு நியாயம் கற்பித்திரும் மனநோய்ங்கிறது. நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்கல்ல, ஆமா. எப்படி சூசைட் பண்ணிக்கிறீங்க? சட்டனா எடுக்கிற முடிவு தான். இல்லை, அதுக்கான நியாயத்தை உங்கள் மனசு கற்பிக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் பிரெயின் கற்பிக்கும். நம்ம இந்த வகையெல்லாம் தோத்துட்டோம் வாழ்க்கையில், நம்மளுக்கு இதான் நம்ம வழி. இனிமேல் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறது தான் வழி அப்படின்னு உங்கள் பிரெயின் உங்களை டியூன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் அதை சுதாரிச்சிடணும். அதில் நம்ம அதுலேருந்து வெளியில் வரலன்னா மாட்டிக்குவோம். இல்ல சார், இப்ப நானும் பல பேரோட பழகியிருக்கேன். இப்போ உங்கள மாரி போல்டான ஆட்களே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு அவரே சூசைட் ஏங்க, பண்ணிட்டாரு. காஃபி டே ஓனரே சூசைட் பண்ணிட்டாங்க. ஆமா. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அவரே சூசைட் பண்ணிட்டாருங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிறேன். சூசைடுக்கு விதிமுறையே கிடையாது. பிஸ்டலில் அடிச்சுக்கிட்டு எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்களே. ஆமா. ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம கோவையில் ஒரு ஏடிஜிபி ஒருத்தர் அடிச்சிக்கலையா பிஸ்டலால்? திருச்சியில் ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிக்கலையா? ப்ரெஷர் தாங்க, ஒன்றுமே புரியாது அந்த நேரத்தில். நம்ம உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பாக உளவியல் மருத்துவரை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லி. சந்தேகங்கிறதே ஒரு உளவியலோட மிக ஆழமான ஒரு பகுதி. இல்ல சார், தன் கணவர் தன்னை சந்தேகப்படுறாருன்னு அந்த மனைவி தெரியாதா? பிரச்சனை நடந்திருக்குங்க, அடிக்கடி நடந்திருக்குங்க. அதோடு தாங்க அவங்க அம்மா அப்பாவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸும் வந்து எல்லாருமே எல்லாத்துலேயும் இங்கே தெரிஞ்சவங்க கிடையாது. ஏன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் முற்றும் தெரிந்தவெல்லாம் கிடையாது. ஒரு ஆமா. ஒரு ஒரு அனுபவம். கைப்பிடி அளவு வச்சு நம்மளோட அனுபவத்தை வச்சு ஏதோ சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ பேரண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல இந்த டிகிரி மாறுதுங்கிறது தெரியறதில்ல. எங்கள் பெத்த பிள்ளைய வந்து கொலை பண்ணுறாங்கங்க, கட்டிய மனைவியை கொலை பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? எல்லாமும் மாறி போச்சு. இல்ல இது இது புதுசா இது மாரி குக்கர்ல வேக வச்சு குடுறது, இதெல்லாம் எப்படி சார்? இப்ப இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்ப என்ன வழியாகும்? ஓகே கூகுள் தான், அப்புறம் என்ன? ஓகே கூகுள். கூகுள் தான். இல்லாட்டி இவ்வளோ ஸ்ட்ராங் ஐடியாலாம் வரவே வராது. கூகுள் நிறைய தப்பான ஐடியாலாம் வச்சுருக்குங்க, இதில் போயுமே மாட்டிக்கணும். ஆனால் இது கூகுள் நிறைய பாருங்கள். நீங்கள் இவ்வளோ வேங்க பேசுகிறீங்க, பிஸ்டல் செய்கிறது எப்படின்னு போடுங்க, வருதுங்க, அதில் வீடியோ போட்டு காமிக்குதுங்க. ஐயோ! பிஸ்டல் இருக்குல்ல, அது செய்கிறது. கண்ட்ரி மேடு பாம்னு போடுங்க யூடியூப்பில், நாட்டு வெடிகுண்டு. நாட்டு வெடிகுண்டு வருதுங்க. பெரிய பாம்புக்கு தான் நீங்கள் நிறையா மெட்டீரியலாக வாங்கணும். கண்ட்ரி மேடு பாம்புக்கெல்லாம் சும்மா லோக்கல் உள்ள மெட்டீரியல் தான், அதுவே வருதுங்க. அது சுத்தக்குள்ளேயோ இல்லை ஹீட் இல்ல பண்ணக்குள்ளேயோ. இது அஃபென்ஸ் தெரியாதா சார்? இது ஏன் அந்த அளவுக்கு விடுறாங்க? அதுதான் நீங்கள் ட்ராய் போன்ற நிறுவனங்களை தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இப்ப யூடியூப்ல இது மாரி ஒரு ஒரு சடலத்த கொன்னு வேக வைக்கிறவன் இருக்கா அப்படி சார்? இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன் காலையில். ஆ. இருக்கு. இப்போ எப்படி வெரைட்டி ஷாப் மர்டர் பண்ணலான்னே இருக்குங்க. ஐயய்யோ! ஆமாம். எந்த நரம்பு அடித்தா வரும், எந்த இடத்துல அடித்தா உடனே ரத்தம் வரும்னு அதில் படித்தேங்க நான். சமூகம் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? இந்த இடத்துல ஒரு கிக் பண்ணால் போதுங்கிறாங்க. இந்த இடத்துல அடித்தோடனே இந்த இது ரத்தம் ஊற்றுன்னு. சில்லி மூக்கு உடையுமா? ஆமாம், அது இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா. இது லைட்டாக தட்டினாலே போதுன்றாங்க. இப்படி தட்டினாலும்? லைட்டாக. ஐயோ! நம்மளே பல பேருக்கு சொல்ற மாரி இருக்கு. வேணாம். ஆமாம், அது இருக்குது. இந்த இடம் சோலா ஃப்ளக்ஸு இதெல்லாமே சொல்லி கொடுக்குது. அது எல்லாம் கராத்தேவில் போனீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, பாக்ஸிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது கூகுள் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்குங்க. பாக்ஸிங்கிறது முறையாக பயிற்சி பண்ணணும். ஆமா. பாக்ஸிங் வச்சு நீ பப்ளிக் அடிக்க முடியாது. அந்த சத்திய பிரமாணமே அதுதான். அதுக்கு தான் முதல்ல பயிற்சியை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் க்ளவுஸே மாட்ட விடாமல் வெறும் தேக பயிற்சியும் மனப்பயிற்சியும் கொடுப்பாங்க. பாக்ஸிங்கிறது விளையாட்டு, பப்ளிக்கை போய் அடிக்கிறதுக்கு இல்லை, அடித்து தாங்க முடியாது. இதெல்லாம் பாக்ஸிங் வச்சு யாரும் அடிக்க மாட்டாங்க, பார்த்துருங்க. ஆமா. அடிக்க மாட்டாங்க. கராத்தே பிளாக் பெல்ட் இருப்பாங்க, நீங்கள் வம்பு கிருத்திங்கன்னா ஓடுவாங்க, சண்டை போட மாட்டாங்க. காரணம் அது அதுக்காக கற்றுக்கிட்டது இல்லை. கூகுளில் சொல்லிக் கொடுக்குதுங்க. அவங்க எப்படி அடுத்த ஜெனரேஷன் எப்படிங்க உருப்படும்? எல்லாமே இருக்குங்க அதில். பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமா? எல்லா விஷயமும் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, ஏ டு செட் இருக்குது. அதனால் இவர் அதை பார்த்து செஞ்சுட்டேங்கிறாரு. பட் இதை போய் பார்க்குறதுக்கு இப்போ நீ காலையில் நியூஸ் வந்த பிறகு தான் நானே போய் பார்த்தேன். பார்த்துட்டு நானே ஹிஸ்டரி எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஏன் யாராவது தட்டிக்கிட்டி பார்க்கக்கூடாது, பாவம் போய் என்னத்தை பார்க்குறது. அவ்வளோ வெப்சைட்டு ஓப்பன் ஆகுது, உள்ளே போய் ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கு. வா. அப்போ இது எந்த அளவுக்கு இருக்கும்? பாம் வைக்கிறதுக்கு இருக்குங்க, வைக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்குது. அது எப்படி வச்சா இந்த அளவுக்கு வெடிக்கும்? ஆமாம், எல்லாமே இருக்குது அதில். அட பாவத்தை. இந்த ஒரு சாம்பிள் இந்த குக்கரில் போட்டு வேக வச்சு எரிச்சதை சொல்கிறோம். சட்டத்திப்படியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. பாடி கிடைக்கல, நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதையும் உள்ளே போய் தான் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். நாங்கள் அதோட தான் லாவை அப்டேட் பண்ண உள்ள எதிர்த்தது காரணம் அதுதான். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதெல்லாம் என்ன இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டாம். சில விஷயங்கள் நல்லதில்லை, ரகசியமாவே இருக்கட்டும். அது ரகசியமாகவே இருக்கட்டும். லாங்கிறது ஒரு வக்கீல் தான் சொல்லி தரணும். நிறைய பேர் அக்யூஸ்டுக்கு பாடமாக நடத்தி விட்றாங்க, இப்படிலாம் பண்ணலாம், பிரச்சனை இருக்காதுன்னு. அது தப்பு, அது செய்யக்கூடாது. ஒருத்தன் கொலை பண்ணணுங்கிற மைண்டோட வந்தால் டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வாழ்க்கை வேணாம் அப்படின்னு முதல்ல ஜெயிலை பற்றி சொல்லிக் கொடுங்க. இத்தனை வருஷம் உள்ளே போயிடுங்க.
யாரோ சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் தான் சொல்லியிருக்கு. கூகுள்லாம் இருக்குது எதுக்கு என்ன தண்டனை, பிரேத விசாரணைனா என்ன, பிரேதம் பாடி கிடைக்கலன்னா என்ன தண்டனை, பாடி கிடைக்கலாம் அந்த கேஸ் எப்படியெல்லாம் போகும்னு 1000 சைட்டேஷனை இல்ல காமிக்குதுங்க. இவ்வளவு சொல்லி கொடுத்த கூகுள் வந்து நீ இதெல்லாம் பண்ணனா ஜெயில் உள்ளாண்டா இருப்ப வாழ்க்கை போயின்னு சொல்லி தரலையா அப்படி? நீங்கள் கேட்குறது மாதிரி தான் அது பதில் அளிச்சுட்டே போகும். ஓகே ஓகே நம்ம நீங்க மைண்ட் அப்படியே உள்ள திணிச்சிடும். நீங்கள் பாசிட்டிவாக என்னென்ன கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஜேர்னி பண்ணி அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும். நெகட்டிவாக கேட்டால் தான் ஸ்டாப் பண்ணணும் அந்த வீடியோவை. வா. நெகட்டிவாக இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு தட்டினீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. அது அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும். அதில் தான் நீங்கள் ட்ராப் அவுட் ஆகிறதா இல்லை ரெண்டுக்கும் நடுவில் என்ன முடிவு, மியூச்சுவல் முடிவு எடுத்துருவான் எப்படி தப்பிக்கலான்னு. கண்டிப்பா. ஏன்னா பாடி இஸ் மஸ்ட்டுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். தலை இல்லைனாலே நிறையா கஷ்டம் இருக்குது வழக்குகளில். டாட்டு இந்த மாதிரி போட்டிருக்கவங்கள வச்சு மேட்ச் பண்ணாதான் உண்டு. தலை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வழக்கு எப்படி சார்? இப்போ உடலே இல்ல, சுத்தமா இல்ல, எல்லாம் கரைச்சிட்டான். அரசு தரப்பு ஒழுங்காக நடத்தணும், டைட் பண்ணி நடத்தணும். இவரோட கன்ஃபர்ஷன் போதும். சுப்ரீம் கோர்ட்டு மாறுபட்ட 2 தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து தண்டனையும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து தண்டனை அதை மட்டுமே வைத்து தண்டனை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஜட்ஜோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர்ன்னு இருக்குது. தன் விருப்ப உரிமை அதிகாரம், அது இன்ஹரண்ட் பவர். அதுக்கு அதிகாரத்துக்கு அளவே கிடையாது. அவங்க பார்த்த மாத்திரத்தில் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதை கேள்வி கேட்க முடியாது. பார்த்த மரத்தில் விடுதலையும் பண்ணலாம், அதையும் யாரும் விமர்சனிக்க முடியாது. கீழ்கோர்ட்டில் விடுதலை செய்யப்பட்ட கோர்ட்டு ஹைகோர்ட்டு போய் தண்டனை ஆகுது, கீழ்கோர்ட்டில் தண்டனை ஆனது ஹைகோர்ட்டு போய் விடுதலை ஆகுது. இதெல்லாம் மக்கள் குழப்பிக்கிறாங்க. மாறுபட்ட தண்டனையாக இருக்குன்னு இல்லை, மாறுபட்ட நீதிபதிகள் பார்க்குற பார்வை தான் வழக்குகளை. இல்லை அதை போய் நம்ம பெருசாக இறுதி முடிவு நீதிபதி வர முடியாது. அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, யாரும் விமர்சிக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், அந்த சட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எப்படி சும்மா லா படிக்கிறேன், எப்படி சும்மா படிக்கிறது? இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம் நெறியாளரை. இப்போ ஒரு குற்ற வழக்கில் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஆரம்பத்துலேருந்து போய் வர்றீங்க, ஒரு கேஸே உங்கள் பேரில் இருக்குது, முடிச்சுட்டு வர்றீங்கன்னா நம்மளோடலாம் பெட்டராக அவங்களுக்கு சட்டம் தெரியும். அப்போ அவங்க ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்தால் அந்த ப்ரொஃபஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா அது அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு வர்ற விஷயம். பட் அது மட்டுமே போதாதீங்க, இது ஒரு பெரிய சமுத்திரம் லாங்கிறது. நான் ஒரு சின்ன அளவில் ஒரு குட்டை அளவில் நீந்திட்டு கிடக்கிறேன், அவ்வளோதான். இது முழுசாலாம் கற்றுக்க முடியாது. பெருசு வாஸ்ட் பெரிய சப்ஜெக்ட் இது. கம்பெனி சைடு போனால் கால்வாசி கடந்தா கூட நீதிபதி ஆயிடலாம். அப்படி கால்வாசி கடந்தாலும் நீதிபதி ஆக முடியாது. 50க்கு மேலே நல்லாவே தெரியணும், 50% மேலே தெரியணும், அப்போ தான் நீதிபதி ஆக முடியும். ஆனால் குற்றவாளி ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே இங்கே தேவையில்லை தானே. ஆமாம், அது தகுதியே இல்லையே. நான் கூட சக நண்பர்கள் சில பேர் வழக்காயிட்டாங்க சில வழக்குகள்ல எல்லாம். நான் தான் சொல்லுவேன், ஏன்டா இதை செய்கிறதுக்கு நம்ம 15 வயசுலேயே செஞ்சுருக்கலாமே. இப்போ போய் இத்தனை வருஷம் காத்திருக்கணும். எதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணும்? அதானே 40-45 வயசு வரையும். 40 வயசு கழித்து வக்கீல் ஆன பிறகு எதுக்கு நீ ஒரு சீரியஸ் மேட்டரை போய் மாட்டுற? கள்ள நோட்டு இந்த மாதிரி கஞ்சா அதில் மாட்டிக்கிறாங்க. இப்போயே மாட்டுறது 15 வயசுல செஞ்சுருக்கலாமே, 25 வயசில் செட்டிலாக தான் இருக்கலாம், நிறையா பணத்தையாவது பார்த்துட்டு ஜட்ஜர்கள் சேர்ந்துருக்கலாம். 40 வயசுக்கு மேலே செஞ்சு தப்பு செய்ய தெரியாமல் இல்லை நெறியாளரை. நான் கூகுளை பார்த்து செய்கிற அவனுக்கே வேக வைக்க தெரியுது, எடுக்க தெரியுது, கொலை பண்ண தெரியுது, திருட தெரியுது, பாம்பு வைக்க தெரியுதுன்னா சட்டம் படித்தவனுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பாக அதை செய்யணும் செய்ய வேண்டாம்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். எனக்கான அளவுகளை நான் தான் தீர்மானிக்கணும். இதை செஞ்சால் என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறது தான் நான் சொல்கிற விஷயமே. அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம நிறையா ரவுடிசத்தை பற்றி பேசுகிறோம், நிறையா கேங்ஸ்டரை பற்றி பேசுகிறோன்னா நீ கேங்ஸ்டர் ஆகுன்னு நான் யாரையும் சொல்லலை. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கான், எவ்வளோ பர்சனல் வாழ்க்கை பாதிக்கும். எல்லா கேங்ஸ்டர்ட்டையும் உண்ட மைக் வச்சு தனியாக வச்சு பேசி பாருங்கள், தேவையில்லாத வேலை. வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கை போயிடும், வாழ முடியாது. புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தால் முதல்ல உங்களை தான் தூக்குவாங்க. வந்து எதுக்கு தூக்குறாங்கலாம் தெரியாது. புதுசாக வந்திருக்கல, வா உட்காரு, ஒழுங்கா இருக்கியாடா, என்ன பண்ணுற? சமீபத்தில் அம்பத்தூர்ல அடைஞ்சில்ல, சும்மா கத்தியை எடுத்துட்டு இப்படி போற வரலாம் விட்டுட்டு போய். ஆமாம், அது கேட்டால் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நான் உள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னால. ஐயோ, அதனால் அது வந்து சூட்டபுள் கிடையாது. அது நம்ம வாழ்கிறது ரொம்ப சுதந்திரமாக வாழ்கிறோம். காட்டில் பறந்து வர்ற கிளிக்கு தான் தெரியும் விடுதலையோட அருமை என்னென்னு. கூண்டுலேயே பழக்கப்பட்ட கிளிக்கு தெரியாது பறக்கிறது. ரெக்க இருக்கிறதே அது மறந்துடும். ஜூவில் இருக்க சிங்கத்துக்கு தெரியாது தன்னோட பவர் என்னென்னு. காட்டில் தனியாக கிடக்கிற சிங்கத்தை தான் தெரியும் தான் பவர் என்னென்னு. அதனால் சிறைங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தானே உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போனது தான். அதுக்கு வந்து விடுமூச்சமே இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு விடுமூச்சமே இல்லை. அடியிற்கினியாலே அன்புடையாலே படிசொல் தவறாத பாவை அடிவருடி பின்தூங்கி முன்னெழும் பேதை இனிதா என் தூங்கும் என் கண்கள் என்று வள்ளுவன் சொல்கிறான். வள்ளுவன் எழுதின திருக்குறளில் இந்த திருக்குறள் மட்டும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருவோம். மற்ற எல்லா திருக்குறளும் 4+3 தான். இது மட்டும் தான் 4 வடியில் எழுதின ஒரு திருக்குறள். இது மட்டும்தான் பெண்களுக்குன்னு எழுதினதுலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்காக மனைவிக்காக எழுதினது. அதாவது
வள்ளுவன் சொல்கிறான், நெருநலுடையது உலகுன்னு ஒரு ஒரு திருக்குறள் உண்டு. நெருநல் உலர் நின்றிலே பெருமைப்படுத்தது உலகு. இன்னைக்கு இவர் இருப்பார், நாளைக்கு இவர் இல்லை, அப்படின்றது தான் பெருமை. பெருமைப்படுத்தது உலகுங்கிறான். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடணும், அதுதான் பெருமை. இல்லைன்னா அது பெருமை இல்லைன்றான். ஆனால் அவனே தான் பொண்டாட்டியோட மறைவுக்கு தாங்க முடியல, தாளாத சோகத்தை. அதுதான் நினச்சிருக்கணும் வள்ளுவன். ஆனால் இதை நினச்ச மனைவி இறந்து போனப்போ இந்த திருக்குறளை தான் அவர் எழுதுறாரு. ஏன்னா ஒரு நாளும் கணவன் சொன்னதை மனைவி தட்டினதே இல்லையா. ஒரு நாள் பழைய சோறை கொண்டாந்து வச்சுட்டாங்களாம். சோறு ரொம்ப சுடுது, விசிறி விடுன்னு சொன்னாராம். அது எப்படி ஆறுன சோறு பழைய சோறு எப்படி சுடும் அப்படின்லாம் தர்க்கம்லாம் பண்ணலையா, விசிற ஆரம்பிச்சுட்டாங்களாம். எவ்வளோ ஒரு இல்வாழ்க்கையை பற்றி புனிதமாக வள்ளுவனை விட யாரும் அழகாக சொல்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாக்கி எல்லாருமே அதில் கொஞ்சமாவது கவிச்சு கலந்து அதை சொல்லியிருக்காங்க இல்வாழ்க்கை. ஆமாம். பட் வள்ளுவன் அதை சொல்லவே ரொம்ப நோபலாக சொல்கிறான், புனிதமானது இல்வாழ்க்கைன்னு. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா தவறுகளும் இருக்கும். இது நம்ம நேயர்களுக்காக. எல்லாமே இங்கே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதையா தவறுன்னு பார்க்குறீங்க? குறையாக பாருங்கள். குறை இருக்கும், சரி பண்ணி வாழ பார்க்கணும். வாழ பிடிக்கலையே பிரிந்து போகிறது தான் சரியான வழி. அதுக்காக போய் குக்கர் வாங்கிட்டு கொலை பண்ணுறது எப்படின்னு கூகுளில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நன்றி. கண்டிப்பா சார், மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.